இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சிதம்பரம் சட்டசபை தொகுதியில் அதிமுக சார்பில் KA பாண்டியன் போட்டியிடுகிறார். இவருக்கு ஆதரவாக கூட்டணி கட்சியான பாஜவினரும் தீவிர பிரச்சாரம் செய்தனர். இந்நிலையில் தேர்தல் பணியில் பாஜ நகர தலைவர் குமாருக்கும் மாவட்ட செயலாளர் அகஸ்தியருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனால் அகஸ்தியரும் அவரது ஆதரவாளர்களும் குமாரை ஹோட்டலுக்கு வரவழைத்து தாக்கியதாக கூறப்படுகிறது. கை கால்களில் காயம் ஏற்பட்ட குமார் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று திரும்பினார். இதை அடுத்து தன்னை தாக்கிய பாஜ நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி குமார் சிதம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். என்னை அதிமுக கூட்டணி சார்பாக என்னை அழைச்சாங்க சாரதாம் ஹோட்டலுக்கு பேசணுன்னு. சரி, நாங்கள் போன இடத்துல எனக்கு பொதுச்செயலாளர் ஆள் வச்சு ராகேஷ் அகத்தியர் கூட டிரைவர், அவங்க ஊருக்கார, அவங்க மச்சான், இவங்களாம் சேர்ந்து ராகேஷ் இவங்களாம் சேர்ந்து என்னை எதுக்காக என்ன அது மனநிலை வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. எதுக்காக என்ன டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. என்ன டார்கெட்டு ஏன்னா நம்ம சேர்ந்த ஒன்றிய நிர்வாகிலாம் அவங்கள கட்சியை விட்டு ஒதுக்கி வச்சுருக்கவங்களாம் நம்ம கூப்பிட்டா வராங்க, நமக்காக கட்சிக்கு வந்து நிற்கிறாங்கன்றதுக்காக கட்சி பணி செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை செய்யணும்னு ஐடியா பண்ணிட்டாங்க போல இருக்குது. அது எனக்கு தெரியாது. நமக்கு கட்சி நமக்கு கொடுத்த வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் இப்போ அண்ணா சாரதாராம் ஹோட்டலில் போனீங்க, அடுத்து போனால் அந்த வாசப்படியில் போனோன்னே டிரைவர் என்ன பண்ணிட்டான், என்னை நிறுத்தி அவன் இடுப்புலேருந்து லிவர் எடுத்து அடிக்கும் போது நான் கீழே குனிஞ்ச போது டக்குன்னு என் மொபைல் கிடந்து மொபைல் ஒருத்தன் எடுத்தான். அதுக்கப்புறம் இங்கே 7 பேர், மொத்தம் 8 பேர் எல்லாம் சேர்ந்து என்னை ரவுண்டு கட்டி அடித்தாங்க. நான் ஒண்டி தான் இருந்தேன், எல்லோரும் சமாளித்து இருந்து தள்ளி விட்டுருந்தேன். அப்போ அவர் எம்எல்ஏ அண்ணா மைத்திரர் தடுக்கும் போது அவரை சட்டம் நீ யாருன்னு கேட்டல அண்ணா சரி அவங்க உள்ள கட்சிக்குள்ளே போல இருக்குன்ட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் என்னை போட்டு அடிச்சிருந்தாங்க. அப்புறம் நம்ம கட்சிக்காரங்க அதுக்கப்புறம் தான் நம்மளால் சேர்ந்து நம்மளால் ஒரு ஆள் ஒரு 3 பேர் சேர்ந்து நம்மளை தடுத்து என்னை கூட்டு போனாங்க. ரத்த காயத்தோடு இழுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பெரியாசில் போனால் பெரியாசில் போய் சேர்த்தும் போது எங்கே அடிபட்டுச்சு? மூஞ்சி, தலை, உடம்புல, வாய், தலை, மூக்கில் இருந்த ரத்தம், பல் ஆடுது, உடம்புல அடி. அங்கே பெரியாசில் போயிட்டு பெரியாசிக்கு போனோடனே அங்கே என்னால் பார்க்க முடியல. அங்கே ஓபிக்கு போங்கன்னாங்க. ஓபிக்கு போனோடனே ஸ்கேனு, MRI ஸ்கேனு, எக்ஸ்ரே எல்லா உடம்புல எல்லாத்தையும் எடுத்தாங்க. ஏன்பா சரி ஓரளவு பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் வெளில பாருங்கள் அப்படின்னாங்க. வெளில பாருங்கன்னொடனே நான் சொன்னேன் சரிட்டு நேற்று கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம கட்சி வேலையை நிறுத்தணும் முடிவு கட்டிருக்காங்களே, அந்த நிறுத்தணும் முடிவு கட்டுறது நான் நடத்தணுன்றதுக்காக நம்ம நிர்வாகி நம்ம பொதுச்செயலாளர் அண்ணன் செந்தியில் விட்டு அனைத்து பூத்துலேயுமே கொஞ்சம் ஆள் எல்லாம் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன், அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொன்னார். எல்லாரும் சொன்னோன்னே ஒரு கார் எடுத்துகிட்டு அம்மா எம்எல்ஏ இப்போ அடிச்சு முடிச்சிட்டாங்க. நீங்கள் பூத்துக்கு போனீங்க. இப்போ இங்கே சிதம்பரத்தில் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? என்னை அடிக்க வச்சதும் அடிக்க ஆள் வச்சதும் அடித்த நபர்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. யாராவது உங்களை அடித்தாங்க? அடித்தது அகத்தியர் டிரைவர், அப்புறம் அவர் மைத்துனர் ராகேஷ் மைத்துனர், அப்புறம் அகத்தியரோட அவங்க ஊருக்காரோட டாடா ஓட்டுற பையன், இன்னொரு 2 பேர், மொத்தம் 8 பேர் சேர்ந்து ரவுண்டு அடித்தாங்க. இது எதுக்காக? இந்த பணம் பிரிக்கிற பிரச்சனையால? பணமா எனக்கு அதை பற்றி உண்மை தெரியும். எனக்கு என்ன இவங்க டார்கெட் பண்ணாலும் எனக்கு தெரியாது. என்ன மனநிலையில் இருந்தாங்க, என்ன வேலை செய்யக்கூடாதுன்னு ஒரே டார்கெட் அவங்களுக்கு தேவை. கட்சி வேலை இவங்க கட்சி வேலை நடத்தக்கூடாது. பிஜேபி சார்பாக கட்சியில் நிற்கக்கூடாது ஆள் சிதம்பரத்தில் ஃபுல்லாக. பிஜேபி அவங்க நினைச்சதை நான் முறியடிச்சிட்டேன் ஆண்ட முடியல. நேற்று என்ன பண்ண பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட செயலாளர்களே உங்களை பொதுச் செயலாளர்களே உங்களை வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சாங்க. ஆமாம்,